Welcome to Idiom Academy. எங்க Idiom Academyல வர ஜூன் 2025 UGC NET எக்ஸாம்க்கு பேப்பர் 1, பேப்பர் 2 எஜுகேஷனுக்கு கோர்சஸ் ஆஃபர் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இதுல நமக்கு UGC NET பேப்பர் 2 எஜுகேஷன் பத்தின எல்லா டீடைல்ஸும் இருக்கு. பேப்பர் 1க்கு கோர்சஸ் அவைலபிளா இருக்கு. நானே இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பேப்பர் 1ல எப்படி நம்ம படிக்கணும், எத்தனை யூனிட்ஸ் இருக்கு, நாங்க எப்படி கோர்ஸ் டிசைன் பண்ணியிருக்கோம், அது எல்லாமே டீடைல்டா போட்டிருக்கேன். அந்த லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க பேப்பர் 1ல கோர்ஸ் ஜாயின் பண்ணுனாலும் நாங்க கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. யூஜிசி நெட் பேப்பர் 1க்கும் நீங்க தாராளமா ஜாயின் பண்ணலாம். ஏன்னா இப்பதான் நம்ம டிஎன் செட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போ நமக்கு நிறைய ஐடியா கிடைச்சிருக்கும் எப்படி எழுதணும் பேப்பர் 1 எக்ஸாம்னு, இல்லையா? சோ இப்பயே இதே ஃப்ளோல ஒரு 2.5 months ப்ராப்பர் ப்ரிப்பரேஷன் பண்ணா கண்டிப்பா நம்மளால யூஜிசி நெட் கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? சோ ஒரு 2 days ரெஸ்ட் எடுத்துட்டீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடுங்க. யூஜிசி நெட் எழுதணும்னு பிளான் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா இப்பத்துல இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா பண்ணுங்க. டிஎன் செட் மாதிரி நிறைய டைரக்ட் கொஸ்டின்ஸ் வந்துச்சு, நிறைய வந்துச்சு ரிவ்யூ எங்களுக்கு. பட் யூஜிசி நெட் எக்ஸாம்ல அந்த மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அதுக்கு ஒரு ப்ராப்பர் பிராக்டிஸ், ஒரு கன்சிஸ்டன்டா நம்ம ஒரு பிராக்டிஸ், பிஒய்க்யூ அதெல்லாமே தேவை. ஓகேவா? யூஜிசி நெட் ரொம்ப விளையாட்டாவும் நினைச்சுக்காதீங்க. இந்த மாதிரி ரொம்ப ஈஸியா இருக்கும்னு. அதுக்கு கண்டிப்பா ஒரு பிராக்டிஸ் தேவை. ஓகே, சோ யூஜிசி நெட் பேப்பர் 1 எழுதணும்னு பிளான் பண்ணீங்கன்னா எங்க இடியம் அகாடமி நான் ஆப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். தாராளமா நீங்க ஜாயின் பண்ணுங்க. கோர்சஸ் நாங்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அந்த கோர்ஸ் டீடைல்ஸ் எல்லாமே இதுக்கு முந்தின வீடியோல நான் எல்லாம் தெளிவா போட்டிருக்கேன். அதை கிளியரா பார்த்துட்டு கோர்ஸ்ல ஜாயின் பண்ணுங்க. ஓகேவா? இப்போ இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது பேப்பர் 2 எஜுகேஷனை எப்படி நாங்க பண்ண போறோம். ஓகே, சோ என் பேரு ரம்யா. நான் ஜேஆர்எஃப் வாங்கியிருக்கேன். யூஜிசி நெட் பேப்பர் 2 எஜுகேஷனை கிளியர் பண்ணியிருக்கேன். நான் ஈவன் டெட் எக்ஸாம்ஸ் கூட நான் தமிழ்நாடு, கர்நாடகா எல்லா இடத்துலயும் கிளியர் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ நான் யூஜிசி நெட் எழுதியிருக்கேன். நல்ல ஸ்கோர் கிளியர் பண்ணதுனால எனக்கு தெரியும் இந்த கொஸ்டின்ஸ் வரும், எப்படி நம்ம எக்ஸாம் அப்ரோச் பண்ணணும். ஸோ எனக்கு தெரிஞ்சது எல்லாமே யூஸ் பண்ணி, கூடவே எங்க இடியம் அகாடமில யூஜிசி நெட் கிளியர் பண்ண மென்டர்ஸ் எல்லாமும் இருக்காங்க. அவங்களாமும் டிஸ்கஸ் பண்ணி தான் நாங்க இந்த கோர்ஸ் டிசைன் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்ப எப்படிலாம் இருக்கும்னு பார்ப்போமா? சோ நார்மலா எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் பேப்பர் 1 வந்து நமக்கு காமன். ஓகே, 50 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ 100 மார்க்ஸ். இதுல ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 2 மார்க்ஸ் இருக்கும். இதுவே நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பேப்பர் 2 எஜுகேஷன் எழுத போறீங்கன்னா கண்டிப்பா இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். பேப்பர் 1, பேப்பர் 2 நமக்கு 2 இருக்கும். பேப்பர் 1 நமக்கு ஒரு காமன். ஓகேவா? சேம் சிலபஸ் தான் இருக்கும். அதை நம்ம டீச்சிங் அண்ட் ரிசர்ச் ஆப்டிடியூட் சொல்லுவோம் அந்த பேப்பரை. பட் அதுல 10 யூனிட்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ அது 50 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க்ஸ். நமக்கு இதுல நெகட்டிவ் மார்க்கிங் கிடையாது. நெக்ஸ்ட் பேப்பர் 2 என்னன்னா ஸ்பெஷலைஸ்டு சப்ஜெக்ட். உங்களோட மாஸ்டர் சப்ஜெக்ட் எடுத்துக்கிறது ரொம்ப பெஸ்ட். ஓகேவா? இதுல எஜுகேஷன்னா நீங்களோட மாஸ்டர்ஸ், நீங்க ஒரு எம்எடோ, எம்ஏ எஜுகேஷனோ எதனா முடிச்சிருந்தீங்கன்னா நாளைக்கு எஜுகேஷன் சைட்ல தான் நீங்க கெரியர் எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறீங்க, இல்ல பிஹெச்டி பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா யூஜிசி நெட் தேவை. எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஸோ உங்களோட ஸ்பெஷலைஸ் சப்ஜெக்ட்ல நீங்க இதை எடுத்துக்கிறது நல்லது. பேப்பர் 2. ஓகே, பேப்பர் 2ல நமக்கு ஒரு 100 எம்சிக்யூஸ் இருக்கும். ஒவ்வொரு கொஸ்டினுக்கு 2 மார்க்ஸ், 200 மார்க்ஸ். ஓகே, உங்களோட மாஸ்டர் சப்ஜெக்ட் எடுக்கிறது. ஏன்னா அதை பத்தின ஐடியாஸ் நமக்கு நிறைய இருக்கும். ஸோ நம்மளால மேனேஜ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இது ரெண்டுத்துக்குமே 3 hours இருக்கும். சிபிடி மோட்ல எக்ஸாம் நடக்கும். கண்டினியூஸா இருக்கும். டோட்டலா நமக்கு 150 கொஸ்டின்ஸ் இருக்கும். So 300 marks. ஓகேவா? பேப்பர் 2ல மொத்தம் 100 questions இருக்கும். So 2 marks each. Total of 200 questions. நமக்கு இது எல்லாமே ஆப்ஜெக்டிவ் டைப்ல தான் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் பேட்டர்ன் ஆஃப் நெட் எக்ஸாம். இது எல்லாருக்கும் தெரிஞ்சதா. பேப்பர் 1 100 மார்க்ஸ். ஸோ ஜெனரல் பேப்பர் சொல்லுவோம். டோட்டலா இது 3 hours வித்தவுட் எனி பிரேக். பேப்பர் 2ல அதே மாதிரி டோட்டல் மார்க்ஸ் 200, 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். இது எஜுகேஷன். இப்போ நம்ம எஜுகேஷன் பத்தி மட்டும் இப்போ டீடைல்டா பார்க்க போறோம். எப்படி இந்த கோர்ஸ் டிசைன் பண்ணியிருக்கோம், எத்தனை யூனிட்ஸ் இருக்கு, எப்படி கவர் பண்ண போறோம், எத்தனை நாள் நமக்கு லைவ் ரிவிஷன் கிளாஸஸ் இருக்கு, எல்லாமே தெரியும். வீடியோவை கம்ப்ளீட்டா பாருங்க. ஓகேவா? வேற யாருன்னா மேம் நான் எஜுகேஷன் எழுதலைனாலும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் வேற யாருன்னா எஜுகேஷன் எழுதுறாங்கன்னா அவங்களுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். So, general strategies for UGC NET preparation. See, நார்மலா எந்த எக்ஸாம் எழுதணும்னாலும் முதல்ல அந்த சிலபஸை கிளியரா தெரிஞ்சுக்கோங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ யூஜிசி நெட்டுங்கிறது யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன்
NETங்கிறது நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். இத முடிச்சவங்க நம்ம என்ன பண்ணலாம்? அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ்ல சேர்றதுக்கு நமக்கு ரொம்ப உதவும். நெக்ஸ்ட் இப்ப வந்து அதுல கேட்டகரி வைஸ் அவங்க குடுக்குறாங்க. கேட்டகரி 1, கேட்டகரி 2, கேட்டகரி 3ன்னு. கேட்டகரி 1ல வந்து JRFங்கிறது ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப்னு சொல்லுவோம். சோ அந்த சர்டிபிகேட் டாப் 1% வாங்குறவங்களுக்கு கிடைக்கும். அது இருந்துச்சுன்னா நீங்க எதனா ஒரு சென்ட்ரல் யூனிவர்சிட்டில போய் ரிசர்ச் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். ஓகே, யூனிவர்சிட்டில இருந்தே ஸ்காலர்ஷிப் வரும். மோர் தென் 30,000 கிடைக்கிறதுக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் கேட்டகரி 2ல வந்து நமக்கு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராவும் இருக்கும். நீங்க ரிசர்ச்சும் பண்ணலாம். கேட்டகரி 3ங்கிறது வெறும் PhD மட்டும் பண்றதுக்கு கேட்டகரி 3ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ நீங்க UGC முடிச்சீங்கன்னா நாளைக்கு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராவும் சேர முடியும். நாளைக்கு PhD பண்றதுக்கு உங்களுக்கு அது ப்ரியாரிட்டி கொடுக்கும், இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். ஓகேவா? UGC நெட் குவாலிஃபைட் சொல்லும்போது நமக்கு அந்த இடத்துல ஒரு இம்பார்ட்டன்ஸ் கிடைக்கும். ஓகேவா? சோ செட் எ ஸ்டடி ரொட்டீன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். வெறும் எக்ஸாம்க்கு முன்னாடி மட்டும் படிக்காம கொஞ்சம் எப்பயுமே கொஞ்சம் அப்படியே ஒரு தரும் பிராக்டிஸ்லயே இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிராக்டிஸ் MCQs அண்ட் PYQs இது இம்பார்ட்டன்ட். அப்பதான் நமக்கு எந்த மாதிரி பேட்டர்ன்ல கொஸ்டின்ஸ் வருதுன்றது தெரியும். நெக்ஸ்ட் மாக் டெஸ்ட். கண்டிப்பா மாக் டெஸ்ட். நாங்க இப்ப ஆப்ல கோர்சஸ் கண்டக்ட் பண்றதுனால நிறைய மாக் டெஸ்ட் கொடுக்குறோம். ஒவ்வொரு யூனிட் முடிஞ்சோனும் உங்களுக்கு அதே மாக் டெஸ்ட். மாக் டெஸ்ட்னா இப்ப யூனிட் 1ல நமக்கு நார்மலா பேப்பர் 1ல இப்ப 50 கொஸ்டின்ஸ் இருக்குன்னா அதே மாதிரி உங்களுக்கு CBT மோட்ல டைம் லிமிட்டோட நீங்க டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியும். அந்த ஃபெசிலிட்டி ஆப்ல இருக்கு. ஓகேவா? நார்மலா படிக்கும் போது அது வராது. நமக்கு டைம் மேனேஜ்மெண்ட்ங்கிறது கண்டிப்பா ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கு ரொம்ப முக்கியம். கூட இந்த CBTல பண்ணும்போது இந்த மாதிரி மாக் டெஸ்ட் பண்ணும்போது நிறைய டைம் மேனேஜ்மெண்ட் நமக்கு ஈஸியா நம்மளால பண்ண முடியும். கூட கடகடன்னு அந்த ரீடிங் ஸ்கில்ஸும் நமக்கு வளரும். சோ மாக் டெஸ்ட் கண்டிப்பா இம்பார்ட்டன்ட். நோட்ஸ் எடுக்கிறதும் இம்பார்ட்டன்ட். வெறும் படிச்சுட்டு இருந்தாலே பத்தாது, வீடியோ பார்க்கறது பத்தாது, கண்டிப்பா நோட்ஸும் நம்ம எடுக்கணும். அதே மாதிரி கன்சிஸ்டன்டா இருக்கிறது நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இன்னைக்கு படிக்கிறோம், நாளைக்கு புரியுது. டெய்லி படிக்கிறது கஷ்டம் தான். பட் அதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கி கொஞ்சம், ஏன்னா நம்ம எழுதுறோம்னு முடிவு பண்ணிட்டோம்னா ஒரு 3 மந்த்ஸ், இப்ப என்ன இப்ப 2.5 மந்த்ஸ் தான் ஆக்சுவலா இருக்கு. இந்த டைமை கரெக்டா நம்ம ஒதுக்கணும்னா சூப்பரா எக்ஸாம் அடிச்சிடலாம். ஓகேவா? பக்காவா ஃபர்ஸ்ட்லயே வந்துரும். எத்தனையோ பேர் ஃபர்ஸ்ட் UGC நெட்லயே நல்ல மார்க்ல கிளியர் பண்ணவங்களும் இருக்காங்க. 4-5 தடவை UGC நெட் எழுதிட்டு ஐயோ மேம் எனக்கு வரவே மாட்டேங்குது, 2ல போயிடுச்சு, 4 மார்க்ல போயிடுச்சு சொல்றவங்களும் இருக்காங்க. சோ ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம மிஸ் பண்றோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் டைம் எழுதலாம், ஒரு ஐடியா கிடைக்கும். செகண்ட் டைம் எழுதும் போது ஒரு பார்டர்ல போகுதுன்னா ஓகே, எங்கேயோ ஒரு ப்ரிப்பரேஷன் நம்ம இன்னும் கொஞ்சம் நம்ம ஸ்பீட் பண்ணணும்னு தெரிஞ்சிருச்சு. தேர்ட் டைம் கண்டிப்பா நம்ம கிளியர் பண்ணியே ஆகணும். அப்படி இல்லைன்னா டோட்டலா நம்மளோட படிக்கிற மெத்தட் ஏதோ தப்புன்னு அர்த்தம் இல்லையா? சும்மா போய் அந்த 6 மந்த்ஸ் வேஸ்ட் பண்றதை விட ப்ராப்பரா ஒரே தடவை ஒரு 3 மந்த்ஸ் ஃபோக்கஸ் பண்ணி அழகா கிளியர் பண்ணுங்க. கண்டிப்பா இதை உங்க ரெஸ்யூமேல எழுதும் போது இது உங்களுக்கு ஒரு வெயிட்டேஜ் கொடுக்கும். ஓகேவா? நான் UGC நெட் குவாலிஃபைடு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு மாதிரி நல்லா இருக்கும். எக்ஸாம் முடிச்சிருக்கோம் போது அந்த அளவுக்கு இந்த பேப்பர் 1 பேப்பர் 2 ஒரு டிசைன் பண்ணிருப்பாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். நமக்கு இந்த அளவு நாலேஜ் டெவலப் பண்றதுக்கும் நிறைய இருக்கும் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எழுதும் போது மட்டும். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ எஜுகேஷன்ல என்னெல்லாம் இருக்குன்னு பாப்போமா? யூனிட் 1 எஜுகேஷனல் ஸ்டடீஸ், யூனிட் 2 ஹிஸ்டரி, பாலிடிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் ஆஃப் எஜுகேஷன், யூனிட் 3 லேர்னர் அண்ட் லேர்னிங் ப்ராசஸ், யூனிட் 4 டீச்சர் எஜுகேஷன், யூனிட் 5 கரிக்குலம் ஸ்டடீஸ், Unit 6 Research and Education, Unit 7 Pedagogy, Andragogy and Assessments, Unit 8 Technology in Education, Unit 9 Educational Management, Administration and Leadership, Unit 10 Inclusive Education. பேப்பர் 2 எஜுகேஷன் எடுத்தா இந்த 10 யூனிட்ஸும் நம்ம கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். ஓகேவா? இதுல சில யூனிட்ஸ்க்கு வெயிட்டேஜ் ஜாஸ்தி இருக்கும். சம்டைம்ஸ் 5 to 6 கொஸ்டின்ஸ் கூட ஒரு யூனிட்ல கேட்கிற வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் நம்ம படிக்க நான் சொல்றேன் எல்லாத்தையும். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ இதுல இருக்கிறது என்ன இருக்குன்னா, நம்ம ஒவ்வொரு யூனிட்டுமே நாங்க எப்படி டிசைன் பண்ணிருக்கோமா 3 சப் யூனிட்ஸா பிரிச்சிருக்கோம். இந்த 3 சப் யூனிட்ஸுமே நமக்கு ஆல்டர்னேட்டிவ் டேஸா நம்ம ஃப்ரெஷ்ஷா வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி ஆப்ல நாங்க அப்லோட் பண்ணிடுவோம். உங்களோட கரெக்டா, ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு டைம் தான் கம்ஃபர்டபுளா இருக்கும். அதனால லைவ் கிளாஸஸ் இப்போதைக்கு இல்ல. ஏன்னா லாஸ்ட் டைம் கூட இந்த மாதிரி கோர்சஸ்க்கு நாங்க லைவ் கிளாஸ் வச்சிருப்போம். ஆரம்பத்துல சேரும்போது நிறைய பேர் இன்ட்ரெஸ்டா சேருவாங்க. பட் கண்டிப்பா நிறைய பேருக்கு அந்த டைம் கம்ஃபர்டபுளா இருக்காது.
ஓகேவா? சோ என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஒரு டைம் உங்களுக்குன்னு ஒரு கம்ஃபர்டபிள் டைம் ஒதுக்கிக்கிட்டு, பேப்பர் 1க்கு கொஞ்சம் டைம், பேப்பர் 2க்குன்னு ஒதுக்கிட்டு, நீங்க உங்க பேஸ்ல படிக்க ஆரம்பிங்க. ஏன்னா இப்ப நிறைய லேர்னர் சென்டர்ட் மெத்தட் எல்லாத்துக்கும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி, இதுவும் அந்த மாதிரி தான். நான் ஒவ்வொரு வீடியோவும் தெளிவா டவுட்டே வராத மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸோட ஹைலைட் பண்ணி, புக் பார்க்கும்போது இவ்ளோ பெருசா இருக்கும். பட் நாங்க பிடிஎஃப்ல வந்து எவ்வளோக்கு அதை சுருக்க முடியுமோ சுருக்கி, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஹைலைட் பண்ணி, ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்ணி நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன். அதை பார்க்கும்போதே கண்டிப்பா உங்களுக்கு எந்த டவுட்டும் வராது. ஓகேவா? அதே மாதிரி ஏன் லைவ் கிளாஸஸ் இல்லைனாலும், அதே மாதிரி சில கான்செப்ட்ஸ் ஒண்ணு இன்டர்நெட் ப்ராப்ளம் வரும்போது நமக்கு டவுட்ஸ் வரும். இதுல நிறைய பேரு கிளாஸஸ் சேர்ந்ததுக்கு அப்புறம் வாட்ச் பண்றது ரெக்கார்டட் வீடியோஸ் மட்டும்தான். அவங்களுக்கும் நேரம் ரொம்ப ஜாஸ்தி ஆகும். ஓகேவா? இப்போ ஒரு 30 மினிட்ஸ் முடிக்க வேண்டிய ஒரு கான்செப்ட் நம்ம லைவ்ல பண்ணும்போது தேவையில்லாத இன்டராக்ஷன்ஸ் இருக்கும், தேவையில்லாத நெட்வொர்க் ப்ராப்ளம் வரும்போது அது அப்படியே 1 hour ஆகும். சோ எல்லாருக்குமே அங்க டைம் வேஸ்ட் ஆகும். சோ பெட்டர் நம்ம இந்த இப்போதைக்கு கண்டிப்பா ரெக்கார்டட் வீடியோஸ் மட்டும்தான். மே மந்த் மட்டும் ஒரு 12 to 13 டேஸ் கண்டிப்பா லைவ் ரிவிஷன் கிளாஸஸ் இருக்கும். நம்ம எல்லாருமே சேர்ந்து ரிவிஷன் கிளாஸஸ் பண்ணலாம். கூடவே கொஞ்சம் பிஒய்க்யூ ப்ராக்டிஸ்லாம் பண்ணலாம், கிளாஸ்லயே பண்ணலாம். ஏன்னா ஆப்ல பண்றதுனாலே ஆப்லயே அந்த வசதி இருக்கு. அதுலயே நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். லைவ் கிளாஸஸ் கூட ஈஸியா இருக்கும் ஜாயின் பண்றது எல்லாமே. அதுலயே நமக்கு போல் இருக்கு, டெஸ்ட் பண்ணி பாக்குறது நிறைய இருக்கு ஆப்ல. சோ கண்டிப்பா பண்ணலாம். அதே மாதிரி இந்த 3 சப் யூனிட்டா இந்த மாதிரி தான் நாங்க பிரிச்சிருக்கோம். சப் யூனிட் 1, அடுத்தது 2, அடுத்தது 3. இந்த 3 சப் யூனிட் ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருக்கும். நம்ம 1 வீக் பண்ணோம்னா டியூஸ்டே, தர்ஸ்டே, சாட்டர்டே இந்த 3 நாளும் நாங்க அப்லோட் பண்ணிடுவோம். பண்ண உடனே அதுக்கப்புறம் உங்களுக்கு கூடவே கொஞ்சம் பிராக்டிஸ் டெஸ்டும் அதுல அப்லோட் பண்ணுவோம். அந்த யூனிட் பார்த்து முடிச்சு டெஸ்டும் சைட் பை சைட் சிபிடி மோட்ல டைம் லிமிட்டோட பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் ஃபுல் யூனிட்டுக்கும் ஒரு மாக் டெஸ்ட் ஒன்று அப்லோட் பண்ணுவோம் சண்டே அன்னைக்கு. அதுவும் நீங்க பண்ணி பார்க்கலாம். சண்டே அண்ட் மண்டே டைம் இருக்கும். நெக்ஸ்ட் அகைன் டியூஸ்டே, தர்ஸ்டே, சாட்டர்டே இதே சைக்கிள்ல நமக்கு இந்த 10 யூனிட்டுமே கவர் பண்ண போறோம். ஓகேவா? சோ யூனிட் 2 இது யூனிட். நெக்ஸ்ட் யூனிட் 3 ஓட சப் டாபிக் 1, 2, 3. நெக்ஸ்ட் டீச்சர் எஜுகேஷனோட சப் யூனிட் சப் டாபிக் 1, 2, 3. ஓகேவா? நெக்ஸ்ட் யூனிட் 5 ஓட சப் டாபிக் 1, 2, 3. நெக்ஸ்ட் யூனிட் 6 ஓட சப் யூனிட் 1, சப் யூனிட் 2, சப் யூனிட் 3. இந்த 2லயே நமக்கு ரிசர்ச் ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் இருக்கு. ஏன்னா குவான்டிடேட்டிவ் பண்ணும்போது நம்ம ரிசர்ச்சோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் கண்டிப்பா நம்ம கவர் பண்ணுவோம். நெக்ஸ்ட் யூனிட் 7 பெடகாலஜி அண்ட் ஆண்ட்ரோகாலஜிக்கும் இதே மாதிரி 3 சப் டாபிக். டெக்னாலஜி இன் எஜுகேஷன் யூனிட் 8க்கும் இதே மாதிரி 3 சப் டாபிக். நெக்ஸ்ட் யூனிட் 9க்கும் எஜுகேஷன் மேனேஜ்மெண்ட், அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் லீடர்ஷிப்புக்கும் நமக்கு 3 சப் டாபிக். நெக்ஸ்ட் யூனிட் 10 இன்க்ளூசிவ் எஜுகேஷன் 3 சப் டாபிக். இதையே நம்ம டெக்ஸ்ட் புக்ல சில இது பார்த்தோம்னா பெருசா இருக்கும். கண்டிப்பா எது முக்கியமா தேவையோ அது மட்டும் ஆட் பண்ணி இம்பார்ட்டன்ஸ் பண்ணணும். ஓகேவா? இப்ப தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு. சோ ஒரு யூனிட் 1 வீக் 3 வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம். கூடவே சப் யூனிட்ஸும் அந்த வீடியோ கூடிய பிராக்டிஸ் டெஸ்டும் அப்லோட் பண்ணுவோம். அந்த யூனிட்டுக்குரிய மாக் டெஸ்ட் 50 கொஸ்டின்ஸ் சண்டே அன்னைக்கு அப்லோட் பண்ணுவோம். சோ அந்த வீக் நீங்க அதை கரெக்டா படிச்சா ஒரு யூனிட் நம்ம கிளியரா படிச்சிடலாம். ஓகேவா? இதே மாதிரி நம்ம 10 யூனிட்டும் கவர் பண்ணிட்டு மே மந்த் நமக்கு ஒரு 12 to 13 டேஸ், அப்ப எப்ப எக்ஸாம் வருதுன்னு பார்த்துட்டு நம்ம 12 to 13 டேஸ் நம்ம லைவ் கிளாஸ் பண்ணுவோம். ஓகேவா? இதேதான் இப்ப ஸ்ட்ரக்சர்டு லேர்னிங் நடக்கும். ஈச் சப் யூனிட் 15 MCQs. நான் ஆக்சுவலா அந்த சப் யூனிட் நடத்தும் போதே சில PYQs ஆட் பண்ணுவேன். கூடவே உங்களுக்கு தனியா டைம் லிமிட்டோட பிராக்டிஸ் MCQஸும் வரும். அப்புறம் வீடியோ லெசன்ஸ் அப்லோட் பண்ணிட்டே இருப்போம் அந்தந்த நாள். ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது நோட்ஸ் அண்ட் பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ். அதுக்கப்புறம் இந்த இப்ப நடத்துற இந்த வீடியோஸோட பிடிஎஃப்ஸ் எல்லாம் அந்தந்த சப் யூனிட் ஃபுல்லா முடிச்சோம்னா அந்த யூனிட் முடிஞ்ச உடனே உங்களுக்கு நாங்க பிடிஎஃப் மாத்தி கம்ப்ளீட் யூனிட்டோட டிரைவ் லிங்க் கொடுத்துருவோம். அந்த டிரைவ் லிங்க் நீங்க காப்பி படுத்துக்கலாம். ஓகேவா? அதுவும் கிடைக்கும். ஸோ டவுன்லோடபிள் பிடிஎஃப்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் மாக் டெஸ்ட் கண்டிப்பா பண்ணி பார்க்கலாம். இப்போ எவ்ரி சண்டே ஒவ்வொரு யூனிட்டோட மாக் டெஸ்ட் இருக்கும். லைவ் ரிவிஷன் கிளாஸஸ் இன் மே மந்த் 15 டேஸ் ஆஃப் லைவ் ரிவிஷன் கிளாஸ் தான் செட் பண்ணியிருக்கோம். நமக்கு எக்ஸாம் வர்றதை பொறுத்து முடிஞ்சா 15 டேஸ் கண்டிப்பா பண்ணுவோம் நம்ம. ஓகேவா? நெக்ஸ்ட்
access to recorded videos and test. Once you pay the இப்ப எப்ப நீங்க இந்த வீடியோஸ்லாம் கிடைக்கும்னா நம்ம பே பண்ண உடனே தான் கிடைக்கும். நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸ்வஸ்திக் பேட்ச் பேப்பர் 2 எஜுகேஷன் போனீங்கன்னா ஃபீஸ் எவ்வளோன்னு தெரியும். ரொம்ப அஃபோர்டபுள் ஃபீஸ் தான். ஓகேவா? யூஜிசி நெட்டுக்கு கண்டிப்பா இந்த அளவு ப்ரிப்பரேஷன் தேவை, அந்த அளவு நிறைய ஒர்க் நாங்களும் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ரொம்ப அஃபோர்டபுள் ஃபீஸ் தான். கூட இதுல இன்ஸ்டால்மெண்ட் ஆப்ஷன்ஸும் இருக்கு. நீங்க பர்ச்சேஸ் பண்ணா மட்டும்தான் இந்த கோர்சஸ் அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் இது செல்ஃப் பேஸ்ட் லேர்னிங். நீங்க ஓன் பேஸ்ல படிக்கிறது. பட் மே மந்த் மட்டும் நம்ம எல்லாம் சேர்ந்து பண்ணணும். டெய்லி ப்ராக்டிஸ் இஸ் எசென்ஷியல் ஃபார் கான்செப்சுவல் கிளாரிட்டி. கண்டிப்பா தேவை. ஏன்னா நான் அந்த அளவுக்கு கிளியரா எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றேன். This course is designed to provide comprehensive preparation with structured content, practical strategies, and ample practice, ensuring you excel in the UGC NET Paper 2 education. கண்டிப்பா. ஓகேவா? இந்த ஷெட்யூல் பிரகாரம் நீங்க படிச்சீங்கன்னா கண்டிப்பா யூஜிசி நெட் ஜூன் 2025 நல்ல ஸ்கோரோட நம்ம கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? மத்தபடி வேற எதனா இது ரிலேட்டடா டவுட்ஸ் பண்ணணும், இல்ல ஏதோ சப்போர்ட் பண்ணணும்னா கண்டிப்பா வாட்ஸ்அப் நம்பர் 6363048562க்கு நீங்க மெசேஜ் பண்ணுங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். ஓகேவா? சோ எடுமாஸ்ட்ரி ஆப்போட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதுல ஜாயின் பண்ணுங்க. ஸ்வஸ்திக் யூஜிசி நெட் பேப்பர் 2 எஜுகேஷன்ல போய் ஒரு தடவை படிச்சு பாருங்க. படிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கோர்ஸ் வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணுங்க. இந்த கோர்ஸ் மார்ச் 10th இன்னைக்கு இன்ட்ரோடக்டரி வீடியோல ஸ்டார்ட் பண்றோம். மார்ச் 11th இருந்து கோர்ஸ் ஸ்டார்ட் பண்றோம். ஓகேவா? சோ லெட்ஸ் சக்சீட் டுகெதர். இந்த வாட்டி ஃபுல்லா சூப்பரா மார்க் எடுப்போம் பேப்பர் 2 எஜுகேஷன்ல. ஓகே, ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ப்ரிப்பரேஷன்.